வணக்கம், நமஸ்காரம். ஐடியர் சகோதரர்களே வணக்கம், தம்பிமார்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜாண்ணா, ஸ்கைஃப்ளை ஓவர் சீரீஸ்க்காக. ஆஹ், இன்னைக்கு செர்பியா செர்பியாவில் ஒர்க் பெர்மிட்டை பற்றி நான் சொல்கிறேன். யாருக்காவது விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலாம். நான் தொடர்ந்து இப்போ இந்த 2024 வருஷத்துக்குள்ள வேலைகள் இப்போ தடவை கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுது. அநேகமாக ரிஜெக்ஷன் இல்லாமல் இந்த வருஷங்கள் நிறைய விசாக்கள் யூரோப்பியன் கண்ட்ரி விசா அடிச்சு எடுக்கிற மாதிரி ஹோப் இருக்கு. ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் விஎஃப்எஸ் ஃப்ரீயாக பண்ணியிருக்கு. அதனால ஷெங்கன் கண்ட்ரி யூரோப்பியன் கண்ட்ரி போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. செர்பியாவை பற்றி இப்போ நான் போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இந்த செர்பியா உங்களுக்கு தெரியும் இன்னும் ஷெங்கன் ஆகலை. ஆனால் போன வருஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக ஓடிக்கிட்டு இருந்தது. ஆன் அரைவல் விசா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாயிட்டுன்னு அதுக்கப்புறம் டிவிசா அடிச்சு போகிறாங்க. விசாவோட விலையும் கூடிட்டு நாளும் ஆகுது. முன்னாடிலாம் 10 நாளில் ஆள் இறங்கி பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி ஓடி ஓடி போனாங்க. இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருக்கு. செர்பியா போனாலே வேற நாடுகளுக்கு எப்படியா போயிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஷேர் ஆட்டோ மாதிரி கூப்பிட்டு வண்டியில ஏற்றி கொண்டு அங்கங்கே விடுறான், காசு வாங்கிட்டு. ஸோ அதுக்கும் போவாங்க. இல்லை கம்மி பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னா, இப்போ நான் இதுக்கு சார்ஜ் பண்ணது 280. அட்வான்ஸ் ஒரு 20 ரூபா கொடுத்தாலும் போதும். ஓகே. ஆனால் போலீஸ் கிளியர் சர்டிஃபிகேட் வேணும். அதை பற்றி தான் சொல்ல போறேன். ஸோ செர்பியாவை பற்றி பார்த்துக்கோங்க. பட்ஜெட் கொஞ்சம் கம்மியானவங்களும் இதில் தாராளம் வரலாம். செர்பியாவில் ஒர்க் பெர்மிட்டு இது கிளீனிங் தான், அப்சல்யூட்லி கிளீனிங் கம்பெனிஸ். அவங்க கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க. அநேக கவர்மெண்ட் கம்பெனிஸ், பப்ளிக் பார்க்கு, இந்த மாதிரி இந்த ஒர்க் ஜாப். இதில் சேலரி வந்து 400 to 450 தான் கொடுக்குறான். சேலரி கம்மி தான். ஆனால் இங்கேயும் டிஆர்சிக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன சார் கம்மியாக சம்பளம் இருக்கு, அவ்வளோதான். இது கோல்டு கண்ட்ரி. இப்போ வந்து சீசன் வந்து ரொம்ப கோல்டு தான். நிறைய ஓவர் டைம்லாம் பார்க்க முடியாது. இருட்டாயிட்டுனாலே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால ஓவர் டைம் அதிகமாக இருக்க முடியாது. 8 to 9 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 10 ஹவர்ஸ் தான் அந்த ஷிஃப்ட் கணக்கே வரும். நைட் ஷிஃப்ட் அதிகமாக இருக்காது. இவ்வளோதான். 6 நாள் வேலை, சண்டே ஒரு நாள் லீவ். கண்டிப்பாக டிஆர்சிக்கு சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. 3 to 4 months ஆகுது. என்னன்னா, இப்போ செர்பியாவில் நம்ம ஒரு யூரோப்பியன் பார்டர் கிட்ட போயிட்டோம், ஷெங்கனோட பார்டர் கிட்ட போயிட்டோம். அது ஒன்று. அந்த கலாச்சாரத்தில் வாழ்றது இன்னொன்று நல்லது. ஷெங்கன் கண்ட்ரிக்குள்ள நிறைய கம்பெனிஸ் செர்பியாக்குள்ள புதுசாக நிறைய ஓப்பன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதனால செர்பியாக்குள்ளே அந்த கம்பெனி ஜாயின் பண்ணிட்டு அந்த கம்பெனி டிரான்ஸ்ஃபர்ல கொண்டு போறான். அதனால இங்கே போறாங்க. இதுக்கு மேல் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். இந்தியன்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் பங்களாதேஷி, நேபாளிஸ்க்கும் இதில் போகலாம். பார்த்துக்கிட்டோம். ப்ராசஸிங் டைம் இப்போ பங்களாதேஷும் நேபாளிஸும் ஸ்ரீலங்கன்ஸும் வந்தாங்கன்னா டெல்லியில் விசா ஸ்டாம்ப் பண்ணிட்டு போய் ஏறி போகலாம். அந்த வாய்ப்பு இருக்கு. ப்ராசஸ் டைம் 45 days, 25 daysல பெர்மிட் வந்துடும். விசா ஸ்டாம்பிங்ல சேர்த்து 45 days சொல்றோம். ஏஜ் வந்து மேக்ஸிமம் 45 years சொல்லலாம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் பாஸ்போர்ட், போட்டோ, சிவி, பிஜிசி, எஜுகேஷன், சரி என்னென்னலாம் இருக்கும் மொத்தமாக பிடிஎஃப் பண்ணுங்க. தேவையானதை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ செர்பியாவுக்கு ஒரு பெருமியத்தை பற்றி சொல்லியாச்சு. இந்த ஜாப்பும் வந்து பியூர்லி ஃபார் கிளீனிங். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வேலைகள்லாம். கடினமாக தூக்குறது உள்ளது. கன்ஸ்ட்ரக்ஷன்ல கூட ஏதாவது தூக்கணும் கொள்ளணும் வைக்கணும்பாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பளம் கூட ஓவர் டைம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நல்ல வேலை பார்க்குறவங்கள கூடுதலாக என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கனால சிம்பிளாக வேலை பார்க்குறவங்க இதில் போகலாம். கம்மி பட்ஜெட். இதுக்கு நாங்கள் சார்ஜஸ் 280. அட்வான்ஸ் ஒரு 20 ரூபா கொடுத்தா போதும், ப்ராசஸ் பண்ணி தரோம். எனக்கு கால் பண்ணி கேளுங்க, மற்ற விவரங்கள் சொல்லித்தரேன். இதுக்கு பிசிசி நீங்கள் அப்ளை பண்ணும்போதே எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் அனுப்பும்போது பிசிசி அப்ளை பண்ணுங்க. பிசிசி கிடைச்ச பிறகு பாஸ்போர்ட்டு அதையும் சேர்த்து எங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிருங்க நாசிக் ஆஃபீஸ்க்கு. ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு தான் கேட்குறேன். உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கோம். ஏதாவது நியூஸாவது தெரிஞ்சுட்டு இருக்கலாம் எங்களை பற்றி. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேரும் பண்ணி லைக்கும் பண்ணி வந்தீங்கன்னா அது எங்களுக்கு யாராவது 4 பேருக்கு பிரயோஜனப்படும். கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.